நானு நீ வாட்டுக்கு மக்கள் கூட நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பார்த்தா இங்கிட்டு பார்த்தா பொம்மையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, இங்கிட்டு பார்த்தா டூப்பை போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நேத்து கூட 1/2 மணி நேரம் பெர்மிஷன் கொடுத்தாங்களாமே, 1/2 மணி நேரம்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா? நானும் 4 நாளா பெர்மிஷனுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன், எனக்கும் தர மாட்டேங்கிறேன். நானும் டிஎம்கே சப்போர்ட்டா தான் பேசுறேன், என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த மாதிரி நானும் ஒரு திருடன் தான். திருடனா? அப்புறம் இந்த எலெக்ஷன் இஸ் அன் இமோஷன், மக்களுக்கு ஒன்னா என் கண்ணு கலங்குது அப்படிலாம் சொன்னியானே. கரூர் விஷயத்துல கூட 2 நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டியேனே, அதுல கூட சிஎம் சார் நான் வீட்டுல இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸ்ல இருப்பேன் அப்படிதானே நான் வீடியோ போட்டேன். அங்க கூட உன் கண் கலங்கி நாங்க பாக்கலையேன்னு. டேய் நான் சும்மா இருக்க முடியாதடா, எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? அட்லீஸ்ட் கிளிசரன் ஏதாச்சும் போட்டு நீ கண் கலங்கி போட்டிருந்தானே, இன்னைக்கு மீம்ஸுக்கு அந்த இமோஷனை இந்த கண் கலங்கதையும் வச்சு ஒட்டி பாக்குறதுக்குலாம் கரெக்டா இருந்திருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த மேத்தமேட்டிக்ஸ் அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அதுக்கப்புறம் ஏட்டா இதெல்லாம் உனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு தெரியுதுன்னா, அதனாலதான் இன்னைக்கு வந்து நீ ஃபுல்லா உட்காந்து புலம்பி இருக்கிற. ஸ்ட்ராட்டஜி, மேத்தமேட்டிக்ஸ், டேட்டா அப்படிலாம் அண்ட் உன்னையே அடிச்சு ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது. இப்போ வந்து நம்ம எடப்பாடி ஐயா வந்து கொஞ்ச நாளா கொஞ்சம் வாய் விட்டுட்டு இருக்கிறாரு. இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. அப்ப கேம இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஐயா சாத்தான் குல கேஸ்ல 9 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. நியாயமா பார்த்தா 10வது ஆளா உங்களுக்கும் கொடுத்திருக்கணும், ஏன்னா மூச்சு திணறி இறந்துட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. தூத்துக்குடி சம்பவத்திலயும் நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்லாம் சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் வந்து சாதாரண தண்டனையா தெரியுது எனக்கு. நீங்க நீடூடி வாழ்ந்து கடைசி வரைக்கும் அதிமுகவோட நிரந்தர பொதுச் செயலாளரா இருந்து அடுக்கடுக்கான தோல்விகளை சந்திச்சு நைட்டு தூக்கம் வராம உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்காம இருக்கணும். அதுதான் பெரிய வழியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை ரேப் பண்ணா அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு நீ செய்வடா உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கு பிள்ளை விருதே தப்புடா ரோட்ல. சாரின்னு சாரி சொல்லாரா, சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதடா. மறுபடியும் சாரிங்க